ஆதியாகமம் 39ஆம் அதிகாரத்திலே 2வது வசனத்தை வாசிக்க போறோம். 39ஆம் அதிகாரம் 2வது வசனம். கர்த்தர் யோசேப்போட இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானான், அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்பர் 1, முதலாவதாக இந்த யோசேப்புக்குள்ளே ஒரு ஞானம் இருக்கிறது. அவன் ஆசீர்வதிக்கப்பட, அவன் உயர்த்தப்பட, அவன் எதிரிக்கு முன்பாக சாட்சியாய் நிற்க, அவனுடைய குடும்பத்திலேயே நம்பர் 1 என்கிற பெயரை வாங்குவதற்கு இவனுக்குள்ளே இருந்த முதல் ஞானம் என்ன அப்படின்னா, கர்த்தரை குறித்த ஒரு ஞானம் அவனுக்குள்ளே இருந்தது. இந்த ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு முதல்ல நீங்க யாரை குறித்து உங்களுக்கு ஞானம் வேணும்னா, ஆண்டவரை குறித்த ஒரு அறிவு உங்களுக்கு வேணும். ஆண்டவரை குறித்த அறிவில்லாத ஒரு மனிதன் பலமாய் வாழ முடியாது. ஆண்டவரை குறித்த அறிவில்லாத ஒரு மனிதன் ஜெபிக்க முடியாது. ஆண்டவரை குறித்த அறிவில்லாத ஒரு மனுஷன் விசுவாசிக்க முடியாது. ஆண்டவரை குறித்த அறிவில்லாத ஒரு பிள்ளை பரிசுத்தமாய் வாழவே முடியாது. அப்போ நமக்கு ரொம்ப தேவையானது என்னன்னா, கர்த்தரை குறித்து நீங்க முதல்ல அறியணும். நீங்க இப்ப என்ன ஜெபிக்கணும்னா, ஆண்டவரே உங்களை குறித்து அந்த ஞானத்தை எனக்கு தாங்க, உங்களை குறித்து அறிகிற ஞானத்தை எனக்கு தாங்க. நீங்க சங்கீதக்காரனாகிய தாவீதை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். அவனுடைய வாழ்க்கையிலே ராஜாவாய் வருவதற்கு எந்த தகுதியும் அவனிடத்திலே இல்லை. ஆனா ரொம்ப நேர்த்தியா ராஜ்யபாரம் பண்ணினான். காரணம் என்னன்னா, அவனுடைய வாழ்க்கையிலே முதல் அறிவு என்னன்னா, கர்த்தரை குறித்த ஒரு அறிவு இருந்துச்சு. கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார் அப்படின்ற அறிவு இருந்துச்சு. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்க்கிறார் அப்படின்ற ஒரு அறிவு இருந்துச்சு. அவர் என்னை அமர்ந்த தண்ணீர் அண்டையில் கொண்டு போய் விடுவார், அவருடைய கோல் அவருடைய தடி என்னை தேற்றும் அப்படின்னு ஆண்டவரை குறித்து அவன் அறிய 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 பார்த்தீங்கன்னா அவனுடைய எதிர்காலம் ரொம்ப வெற்றியா முடிஞ்சிருச்சு. நான் என்னுடைய குடும்பத்தில் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். எங்கள் குடும்பத்தில் ஒரு அண்ணனை தவிர எல்லாருமே ரட்சிக்கப்பட்டார்கள். என் சொந்தங்கள் நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். ஆனால் நான் நம்புறேன், நிறைய பேர் என்னை போல இல்லை, என்னை போல மாறல. ஏன் அப்படின்னா, அவர்கள் ஆண்டவரை குறித்து நிறைய பேர் அறிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்படலை, தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்படலை. ஆனால் கர்த்தருடைய சமூகத்திலே பெருமைக்காக சொல்லலை, சின்ன வயசுலேயே ஆண்டவரை குறித்து நிறைய அறியணும்னு நினைச்சேன். ஆண்டவரே உங்க அன்பு எவ்வளவு பெருசு, ஆண்டவரே ஆண்டவரே உங்களுடைய ஆசீர்வாதம் எவ்வளவு பெருசு, உங்களுடைய நேசம் என் மேல வச்சிருக்கிற விருப்பம் எவ்வளவு பெருசு, நீங்க என்ன எப்படியெல்லாம் செய்ய முடியும். அப்போ ஆண்டவரை குறித்து அறியணும் அறியணும். இன்றைக்கு எல்லாரும் ஜெபிங்க, ஆண்டவரே 2023வது வருஷம் நான் உங்களை குறித்து அறியணும். உங்க பிள்ளைகள் முதல்ல பாட புத்தகத்தை அறிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இயேசுவை குறித்து அவன் அறியணும். நான் நம்மள இயேசுவை குறித்து அறிந்த பிள்ளை எந்த இடத்துல போனாலும் கண்டிப்பாக அவன் நிற்பான், அவனை நிற்க வைப்பார் கர்த்தர். நீதிமானுடைய சன்னதி அப்பத்துண்டுக்கு இறந்து திரிந்ததை கண்டதே இல்லை. ஆண்டவருடைய பிள்ளைகளை இன்றைக்கு கேளுங்கள், ஆண்டவரே உங்களை குறிச்ச அறிவை எனக்கு தாங்கப்பா. அதைத்தான் பெர்க்மன்ஸ் ரொம்ப அழகாய் அவங்க பாடுறாங்க. இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி நான் சேரணுமே. எல்லாரும் கைகளை உயர்த்தி இந்த முதல் ஜெபக்குறிப்புக்காக ஜெபிக்கலாம். ஆண்டவரே எனக்கு உம்மை அறிகிற ஞானத்தை எனக்கு தாரும். சத்தத்தை உயர்த்தி ஜெபிங்களாம் பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே உம்மை குறித்த அறிவு, உம்மை குறித்த முழு பலத்தோடு கூட உங்களை பற்றி நான் நிறைய தெரிஞ்சுக்கணும். ஆண்டவரே உங்களுடைய வல்லமை நான் தெரிஞ்சுக்கணும். ஆண்டவரே உங்க இரக்கத்தை நான் தெரிஞ்சுக்கணும், உங்க அன்பை நான் தெரிஞ்சுக்கணும். ஆண்டவரே உங்களுடைய அசைவாடுதல், உங்களுடைய உயர்வு, உங்களுடைய வெற்றி. அப்பா நீங்க யார், கர்த்தர் யார், கர்த்தர் யார், கர்த்தர் யார் அப்படின்றத தெரிஞ்சுக்கக்கூடிய கிருபையை தாங்கப்பா. ஆமேன் சொல்லுங்கள். வேதத்திலே கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டினவர்கள், பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணவங்க, பெரிய தலைவர்களாக நின்றவங்க, இவங்களிடத்துல இருந்த ஒரு மிகப்பெரிய குவாலிட்டியை என்ன அப்படின்னா, அவங்க ஆண்டவரை குறித்து நிறைய அறிஞ்சிருந்தாங்க. அதனாலதான் அவங்களுக்கு எதுவுமே வரல. தானியேலை குறித்து வேதம் சொல்லுகிறது, சிங்க கெபிக்கு போடப்படுவதற்கு முன்பாக அவன் பயப்படவே இல்லை. ஏன் பயப்படலைன்னா, எப்பா உனக்கு பயமே வராதா, நீ ஒரு நார்மலான மனுஷன் தானே. அவனுக்கும் கண்ணு இருந்துச்சு, காது இருந்துச்சு, மூக்கு இருந்துச்சு, அவனுக்கும் நம்மை போல எல்லாமே இருந்துச்சு. அவன் ஒரு மனிதனாகவே இருந்தான். ஸோ ஒரு மனிதனா இருந்த ஒரு மனுஷனுக்கு தன்னை கொல்ல போறாங்க, இல்லைன்னா தன்னை அவ்வளவுதான் செத்து போயிட போறேன்னு நினைக்கிறவனுக்கு எப்படி பயம் இல்லாம இருக்கும். ஆனா நான் நம்புறேன், அவனுடைய பயம் இல்லாம இருந்ததுக்கு ஒரு பெரிய ரீசன் என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்டவரை குறித்து தானியேல் நன்றாய் அறிந்திருந்தான்.
கர்த்தரை குறித்து நன்றாய் அறிந்திருந்ததுனால தானியேலுக்கு அந்த சூழ்நிலையில பயமே வரல. சிஸ்டர், உங்களுக்கு இந்த வியாதியில பயம் வராது. பிரதர், இந்த பிரச்சனையில உங்களுக்கு பயம் வராது. இந்த கடன்ல உங்களுக்கு பயம் வராது. எப்ப தெரியுமா? ஆண்டவரை குறித்து வெளிச்சம் உங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா, ஆண்டவர் எவ்வளவு பெரியவர் என்ற அறிவு உங்களுக்கு வந்துருச்சுன்னா, நீங்க அந்த வியாதியை தூக்கி போட்டுருவீங்க, அந்த கடனை தூக்கி போட்டுருவீங்க. நீங்க சொல்லுவீங்க, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என் இயேசுவால் ஆகாதது ஒன்றுமில்லை, என் தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை, அவர் எனக்காக செய்வார் என்கிற ஒரு பெரிய நம்பிக்கை வரும். ஆண்டவரே, எனக்கு உங்களை குறித்த ஞானம் எனக்கு வேணும் ஆண்டவரே. ஸோ ரொம்ப ஆசைப்படுங்க, உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்க இயேசுவை குறித்து அதுக்காக நீ நிறைய நேரத்தை நீங்க ஒதுக்கணும். அதற்காக கர்த்தர் பாதத்தில் நீ உட்கார்ந்து ஆண்டவர்கிட்ட கேட்கணும். என்ன கேட்கணும்னா, ஆண்டவரே நீங்க யார்? ஆண்டவரே நீர் யார்? அதான் தேவனுடைய மனுஷனாகிய அப்போஸ்தலனாகிய பவுல் எப்படி கேட்கிறாருன்னா, கர்த்தரை பார்த்து, தேவனே நீர் யார்? நீர் யார்? நீர் யார்? எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் இந்த வார்த்தையை கண்டிப்பா கேட்கணும். தனியா உட்கார்ந்து வாலிப தம்பிங்க தங்கச்சி கூட கேட்கணும், ஆண்டவரே நீர் யார்? நீங்கள் ஆராதிக்கிற தேவனை உங்க அப்பா சொல்லி நீ அறிஞ்சது ஒண்ணு, உங்க அம்மா சொல்லி அறிஞ்சது ஒண்ணு. ஆனா நீ ஆராதிக்கிற கர்த்தரை குறித்து உனக்கு தெரியுமா? உனக்கு என்ன தெரியும்? உங்க அப்பாவை குறித்து, அப்பா சொன்னதை குறித்து தெரிஞ்சது ஓகே, உங்க அம்மா சொன்னதை குறித்து தெரிஞ்சது ஓகே, ஆனா உனக்கு அவரை பற்றி என்ன தெரியும்? அது ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு வாலிப தம்பிக்கும் தங்கச்சிக்கும் முக்கியம். பர்சனலா ஆண்டவரை குறித்த அறிவு உங்களுக்கு இல்லை அப்படின்னா அடுத்த ஜெனரேஷனுக்கு நீங்க அவங்கள கொண்டு போகவே முடியாது. ஸோ எல்லாரும் கர்த்தரிடத்தில் கேட்க வேண்டிய முதல் ஜெப குறிப்பு, நான் புது வருஷத்துக்குள்ள சந்திக்க போறதுக்கு முன்னாடி நான் யாரை குறித்து நிறைய அறிஞ்சுக்கணும்னா, என் தேவனை குறித்து நான் மிகவும் அறிய ஆசைப்படுகிறேன். ஹல்லேலூயா. இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. பிரசன்னோ பிரசன்னோ தேவ பிரசன்னோ, பிரசன்னோ பிரசன்னோ. ஒரு விசை கூட எல்லாருடைய கரங்களை வைத்து, இன்னும் உம்மை இன்னும் உம்மை அறியணும். சத்தமாய் பாடுவோம். கர்த்தாவே சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. ஹல்லேலூயா. இந்த யோசேப்பு என்கிற தேவ மனுஷனுக்கு அவருக்கு இருந்த முதல் அறிவு என்ன அப்படின்னா, தான் ஆராதிக்கிற ஆண்டவரை குறித்த ஒரு சரியான அறிவு அவனுக்கு இருந்துருச்சு. அதனாலதான் அந்த தரிசனத்திற்காக அவன் போராடினான். அதனாலதான் அந்த தரிசனத்தை மனசுல வச்சு இது நடக்கும்ன்ற ஒரு பெரிய, எத்தனையோ சூழ்நிலைக்குள்ள கடந்து போனதுக்கு அப்புறமும் பயமோ திகிலோ சந்தேகமோ அவருக்குள்ள வராததற்கு ஒரு மிகப்பெரிய காரணம் என்னன்னா, ஆரம்பத்திலேயே ஏசப்பாவை குறித்து கர்த்தரை குறித்து ஒரு பெரிய வெளிச்சம் அவனுக்குள்ள வந்துருச்சு. அப்படியே ஸ்ட்ராங்கா பிடிச்சிட்டான். நான் நம்புறேன், ஊழியத்தை ஆசீர்வதிக்கிறது கூட கர்த்தரை குறிச்ச அறிவு வேணும்னு தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அவரை குறிச்ச அறியாம நீங்க அவர்கிட்ட ஜெபம் பண்ணவே மாட்டீங்க. இப்போ என்ன பார்க்குறீங்க, என்ன குறித்து உங்களுக்கு தெரியல அப்படின்னா எங்கிட்ட வந்து ஒரு ஹெல்ப் கேட்பீங்களா? எங்கிட்ட இருக்குதா இல்லையான்னு உங்களுக்கு தெரியணுமா தெரியக்கூடாதா? தெரிஞ்சாதான் நீங்க வருவீங்க. ஓகே உங்கள்கிட்ட இருக்குது, இதை கொடுங்க அப்படின்னு. அப்ப தெரியாமலே இருந்தா நான் பண்ணுவேன் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும் இல்லை. அப்ப ஆண்டவருடைய அறிவு ரொம்ப அவசியம்.